அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலக பணக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த உலக பணக்காரர்கள் எல்லாமே இந்திய மக்களை ஏமாற்றுகின்றனர். எப்படி ஏமாற்றுகிறாங்க அப்படின்னா, வெள்ளைக்காரன் வந்தான், அவனோட கலாச்சாரத்தை நம்மள்கிட்ட புகுத்திட்டு போயிட்டான். ஆரம்ப காலகட்டத்தில் மலைகளில் இருக்கிற நம்மளுடைய விவசாயத்தை வீணாக்கி தேயிலை தோட்டங்களை அங்கே உருவாக்க ஆரம்பித்தான். மலைகளில் தேயிலை வளர்க்கணுன்றதுக்காக மலைகளை குடைந்து ரோடு போட்டு அங்கே தேயிலையை வளர்க்க ஆரம்பித்தான், அவன் டீ குடிக்கணுன்றதுக்காக. அப்போ என்ன பண்ணால், இந்த மக்கள்கிட்ட இந்த டீ காஃபி பழக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலவசமாக டீயை கொடுத்தான். அதுக்கப்புறம் ரொம்ப குறைந்த விலையில் டீயை கொடுத்தான். அப்புறம் இவர்கள் எல்லாம் அந்த டீயிலையும் காஃபிலையும் அடிமைப்படுத்தினான். அடிமைப்படுத்தப்பட்ட பிறகு அதற்கு சரியான விலை நிர்ணயம் செய்தான். இப்படி தான் இந்த இந்திய மக்களை, இன்னும் கேட்க போனால் தமிழக மக்களை ஏமாற்றினான். அதுக்கு அடுத்தாற் போல் இந்த ஜியோன்ற ஒரு நிறுவனம் வருது இல்லையா, அவர் உலக பணக்காரர். அந்த கம்பெனி வரக்குள்ள அவனோட ப்ராஜெக்ட் என்னென்னா 3 வருஷ ப்ராஜெக்ட். 3 வருஷத்தில் இத்தனை 1000 கோடியை நான் எடுக்கணும், 1000 கோடி போட்டு 3000 கோடி எடுக்கணும் அவனோட டார்கெட். ஆரம்பத்தில் என்ன பண்ணால், மற்ற கம்பெனிகள்லாம் முறியடிக்கணுன்றதுக்காக எல்லோருக்கும் இலவசமாக சிம்மை கொடுத்து 6 மாதம் ஃப்ரீயாக நமக்கு என்ன பண்ணால் இன்கம்மிங் அவுட் கோயிங் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுத்தான். கொடுத்தவொடனே எல்லா மக்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஜியோ கம்பெனி அந்த சிம்மை வாங்கி எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணால், கொஞ்சமாக விலையை கூட்டினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, எந்த அளவுக்கு அவனுக்கு லாபம் வேணுமோ அந்த அளவுக்கு விலையை வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம அதில் போய் சிக்கிக்கிட்டோம். திரும்பி வர முடியாதெல்லாம் இல்லை, வரலாம். ஆனால் யார் வெளில வந்தாலும் எல்லா கம்பெனிலையும் அதே விலை தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணான், 1000 கோடியை போட்டு 2000 கோடியை அவன் சம்பாதிச்சான். இந்த மக்களை ஏமாற்றினான். அப்போ இந்த கட்டமைப்புலாம் எப்படி இருக்குன்னா, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் கட்டமைப்பு இருக்குது. ஏழை முன்னேறுவதற்கான கட்டமைப்புங்கிறது இந்தியாவில்